ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்றினேன் தண்ணி. இந்த டம்ளர் ஃபுல்லாக ஊற்றினேன். இப்போ இது 2வது டம்ளர். இந்த கஷாயம் வந்து கொதிக்கு ஒரு டம்ளர் வந்து பாதி ஆகணும். நான் 2 டம்ளர் ஊற்றினேன் தண்ணி. இதில் வந்து பாதி ஆகணும். அவ்வளோ அளவுக்கு கொதிக்கணும். இது வந்து கோல்டாகி இரும்புல் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி குடிக்க சொன்னாங்க. எங்கள் அப்பா சாப்பிட சொன்னாங்க. இந்த பாருங்கள், பிளாக் பெப்பர் 3 பெப்பர் தான். சின்ன குழந்தைக்கு கொடுக்குறது, அதனால தான். பட்டைங்க பாருங்க எவ்வளோ அளவுக்கு எடுக்கணும். நல்லா கொதிக்கணுங்க. இந்த தண்ணி 2 டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளரில் பாதி ஆகணும். அப்போ இரும்பு சளி எல்லாம் கோல்டெல்லாம் போயிடுங்க. இந்த மாதிரி குடிச்சா இந்த பட்டை போட்டு ஹை ஃப்ளேமில் வையுங்க. இஞ்சி நல்லா கழுவி எடுத்துன்னு வச்சுன்னு வந்துன்னு இருக்கேன். கழுவிட்டு வந்துன்னு இருக்கேன். நல்லா பாதி போதும், சின்ன குழந்தை இல்லை, அதனால தான். தோல் வந்து எடுக்கக்கூடாதுங்க. நல்லா கழுவிட்டு அப்படியே தோலோட நம்ம வந்து தட்டி நல்லா தட்டி போனோம். பாருங்க, நல்லா தட்டி போடணும். தோலோடு போடணும். நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தோல் நல்லா போயிடுங்க. இரும்புல் சளி இரும்புல் இருக்குது, அதனால தான் எங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணுறேன். எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு 10-20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணுங்க. 2 டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளரில் ஒரு பாதி வரணும். நான் காட்டுறேன். ரெடி ஆகிட பிறகு நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் சால்ட் போனாங்க, கொஞ்சம் தான், ஒரு பஞ்ச். மஸ்தான் பாபா கி சலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு கலரு மாறிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். எடுத்துடலாம். நல்லா தண்ணி கலர் வந்துடுச்சு. இது வந்து அப்படியே டீ மாதிரி சுடாக வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும். அப்போ வந்து கோல்டெல்லாம் போயிடும், இரும்பல் போயிடுங்க. மெயினாக இரும்பலுக்காக தான் நான் காசினேன்.
இந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணால் கோல்டெல்லாம் போயிடும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேஎம்பி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.